வணக்கம் நண்பர்களே. ஸோ உட்காந்துருக்கேன், வேலை இருக்கு. ஐசியில் வேறு வேலை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு. காலையில் வந்து ஒரே சண்டை ரகலை பாலாஜி சார் கூட. நான் தான் சொன்னல கணக்கில் கம்மியாக கொடுத்துட்டாரு அவர். நான் சொல்கிறதே பட்டு அப்படி பார்த்தா பழங்கள் போங்க அப்படின்ட்டாச்சு. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தானே வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போனாச்சாங்க வாங்க நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு 4 மணிக்கு வந்திருக்கேன். இவங்க வந்து சம்பளம் ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு இவங்க சாப்பிடணுமா? இந்த 200 ரூபா சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு வாழணுமா? அன்றாட பசிக்காக நம்ம வந்து இவ்வளோ 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் வாங்கம்மாங்கிறது. அந்த 200 ரூபாயில இவங்க 200 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு சம்பாதிக்கணுமா? இப்போ 500 ரூபா எனக்கு இருக்குது மாசத்துல 500 ரூபாய் இருக்குது. 500 ரூபாய் வந்து கணக்கில் காட்ட மாட்டுறாரு. 550 ரூபா. அப்ப நான் வேலை பார்த்தேன். என்னது போக்குவரத்து செலவு என்ன ஆகுது கேட்பேன்ல நான். கேட்டா நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாசம் மாசம் அப்படின்றாங்க. அப்ப நீங்க கணக்கு அது கரெக்டா அப்படிதான். நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? எனக்கு அவசியம் இல்லையா? அப்படி பிரச்சனையில போய் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்திருக்கேன். 6 லீவு மாசத்துல 6 மேல நீங்க லீவு போட்டால் நாங்க 2 லீவு கொடுக்கறது அதை பிடிக்கப்படும். அது கொடுக்க கணக்குல வராது. அதுதானே வாழ்ந்துட்டு போ அப்படின்ட்டு என்ன பண்றது? என்னோட சூழ்நிலை. யாரோ நம்பிட்டோம் இன்னைக்கு. ஆனா அதே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்பினவங்க நம்மளை கருத்தா இருக்கு தயங்க மாட்டாங்க. அதனால வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை எனக்கு. அதனால வந்துட்டேன். இந்த கணக்குக்கு நீங்க வந்து இவர் இப்படி செஞ்சுட்டு இருக்காரு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு எப்படி நீங்க சொல்யூஷன்